தொடர்ந்து சென்னைக்கு அருகே 50 கிலோமீட்டர் தொலைவில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இரண்டாவது நாளாக 1 கிலோமீட்டர் கூட நகராமல் வங்கக்கடலில் சுழன்று கொண்டிருப்பதால் தொடர் மழை பெய்வதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய விவரங்களையும் வெங்கட்ரமணனிடம் கேட்கலாம். வெங்கட், இது பற்றிய முழு விவரம் என்ன? தித்வா புயல் நேற்று முன்தினம் வலுவிழந்தாலும் அதற்கு வலுவிழந்திருந்து தற்பொழுது அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தொடர்ச்சியாக சென்னையில நேற்று முதலே பல்வேறு பகுதிகளில் கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. தற்பொழுது அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் வட தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திர பிரதேச கடற்கரைகளின் மேற்கு மத்திய மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த 6 மணி நேரமாக ஒரே இடத்தில் மையம் கொண்டிருக்கு. குறிப்பா சென்னையிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியிலிருந்து 140 கிலோமீட்டர் தொலைவிலும், கடலூரிலிருந்து 160 கிலோமீட்டர் தொலைவிலும், நெல்லூரிலிருந்து தென்கிழக்கே 170 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது மையம் கொண்டிருக்கு. இது மெதுவாக தென்மேற்கு நோக்கி வளைந்து அடுத்த 12 மணி நேரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் பலவீனமடைய வாய்ப்பிருப்பதாக கூறப்படக்கூடிய நிலையில கடந்த 6 மணி நேரத்துல ஒரே இடத்துல இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒரே இடத்துல மையம் கொண்டிருப்பதால வட கடலோரம் எட்டு இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல இன்றைய தினமும், அதாவது அது எப்ப காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுவிழக்குமோ அதற்கு முன்னர் வரையுமே வட கடலோரம் ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல மழை தொடரும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த மையம் கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் சென்னை நோக்கி நெருங்கி வரும் பொழுது காற்றுடன் கூடிய கனமழை தொடரும் என கூறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இன்றைய தினம் 4 மாவட்டம் வட கடலோரம் ஒட்டி இருக்கக்கூடிய 4 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கூடிய நிலையில ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில கடந்த 6 மணி நேரமாக ஒரே இடத்தில் மையம் கொண்டிருக்கு. இது அதற்கு அடுத்த 12 மணி நேரத்துலதான் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கக்கூடிய நிலையில 4 மாவட்டங்களிலும் இன்றைய தினம் காற்றுடன் கூடிய கனமழை தொடரும் என கூறப்பட்டிருக்கூடிய நிலையில நேற்று நள்ளிரவு முதலே சென்னையில தற்போது வரைக்கும் தொடர்ச்சியாக நகரின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வரக்கூடிய நிலையில இன்று முழுவதும் மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.